பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதத்தின் 5ஆம் நாள் பாவை திருப்பாவை ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் இது. பாவை பாடிய திருப்பாவைக்கு மயங்கி அரங்கன் மாலையிட்டான். அது சரித்திரம். சூடிக் கொடுத்த சுடர்கொடியாளுடைய மாலையை அந்த அரங்கன் ஏற்றுக்கொண்டான். மாலை மட்டுமல்ல, அவளையே ஏற்றுக்கொண்டான் ஆண்டவன். ஆட்கொண்டான் என்று கூட சொல்லலாம். அவனை நினைத்து 1000 பாக்களை பாடியவள், அவனை நினைத்து உருகி போனவள் ஆண்டாள். பக்தியில் ஒரு உயர்ந்த நிலை என்று சொல்லக்கூடிய நிலை அது. அவனே எல்லாமுமாகி, அவனே உண்ணும் உணவு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை, அனைத்தும் அவனே என்று அவனை சரண் புகுந்த ஆண்டாளை அரங்கன் ஏற்றுக்கொண்டான் என்கிறது திருப்பாவை. இந்த திருப்பாவை 30 நாளும் உங்கள் இல்லத்தில் ஒலித்தால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். அது மட்டுமல்ல, நீங்கள் கேட்ட வரங்களை கேட்டபடி கொடுக்க அந்த அனந்த பத்மநாபன் காத்திருக்கிறார். மனமாகாத மங்கையர்களுக்கு நிச்சயம் பாவை நோன்பு முடிந்தவுடன் நிச்சயம் மனமாகும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும். அதைத்தான் இந்த திருப்பாவையில் ஆண்டாள் சொல்லி இருக்கிறாள், ஆண்டாள் அருளி இருக்கிறாள் என்று சொல்லலாம். நீராடம். இந்த நீராட்டம் என்பது வெறும் குளித்தல் மட்டுமன்ற, குளிப்பதற்கான பொருளை மட்டுமே ஆண்டாள் நீராட்டம் என்று சொல்லவில்லை. நீராட்டம் என்பது கண்ணனுடைய ஆனந்த அனுபவத்தில் அவனை அனுபவிப்பது. அவனுடைய பெயரை சொல்லி, அவனுடைய பெயரை பாடி, அவனுடைய தாமரை கண்களை வர்ணித்து பாடி, அவனுடைய பாதார வித்தங்களை பாடி, அந்த பாடலில் தானும் கரைந்து போய் உள்ளமே நெக்குருக பாடும் பொழுது அந்த கண்ணனுடைய ஆனந்த அனுபவத்தை தான் நீராட்டம் என்று சொல்கிறாள் ஆண்டாள். மார்கழி திங்களின் 5ஆம் நாள். ஆம், திருப்பாவையின் 5ஆம் நாளும் கூட. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடவிளக்கம் செய்த தாமோதரனை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, நாம் தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்போலோர் எம்பாவாய், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். என்ன அருமையான வார்த்தைகள். இந்த பாசுரம் 5ஆம் பாசுரம் என்று சொல்வார்கள். மார்கழி நீராடச் செல்லும் சிறுமியரே, பெண்களே, அதாவது இந்த விடியற்காலை தூக்கம் என்பது சுகமான ஒன்று. அதுவும் இந்த மார்கழி பணியில், நல்ல சுகமான பஞ்சனையில் விடியற்காலை தூக்கம் என்பது சுகமானதுதான். ஆனாலும் அதைவிட சுகமானது ஒன்று உண்டு. இந்த விடியற்காலை நீராடி அவனை, அவனுடைய பாதார விந்தங்களை சரண் புகுந்து, அவனுடைய நாமங்களை சொல்லி, மாதவா, கேசவா, மதுசூதனா என்ற அவனுடைய நாமங்களை சொல்லி பாடி ஆடும் பொழுது, மார்கழி நீராடச் செல்லும் சிறுமியரே, மாயச் செயல்கள் செய்பவனை, மாயச் செயல்கள் செய்பவனை. கண்ணன் என்றாலே அவன் ஒரு மாயம் செய்யும் ஜாலக்காரன், தந்திரக்காரன். அவனுடைய மந்திர புன்னகைக்கு மயங்காதோர் யாரும் இல்லை. இந்த பாடலில் அதைத்தான் கோதை சொல்கிறாள். மாயனை வடமதுரை மைந்தனை, அதாவது வடமதுரையில் வாழ்கின்ற மைந்தனை, தூய நீரோடும் யமுனை துறையில் விளையாடுகின்றவனை, தூய கண்ணாடி போல நீர் ஓடிக்கொண்டிருக்கின்றன யமுனை துறையில் விளையாடிக் கொண்டிருப்பவனை. யமுனை துறையில் கண்ணன் செய்த லீலைகள் எத்தனையோ உண்டு. கலிங்க நர்த்தனமாடி கலிங்கனை கொன்றவன் கண்ணன். அது யமுனை துறையில் பாம்பாக உருவெடுத்து கலிங்கன் வரும் பொழுது அவனுடைய செருக்கை அடக்கி அவனை கொன்று
மக்களை காத்தவன் கண்ணன். யமுனை துறையில் நீராடி பளிங்கு போல ஓடிக்கொண்டிருக்கின்ற யமுனை துறையில் விளையாடி கொண்டிருப்பவனை, மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை, யமுனை துறையில் விளையாடி கொண்டிருப்பவனை, தாயாகிய யசோதையின் திருவயிற்றை விளங்கச் செய்த தாமோதரனை, அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அவனை நாம் நீராடி நம்முடைய தூய எண்ணங்களுடன் அவனுடைய திருவடியை போற்றி பாடி, அவனுடைய திருவடிகளுக்கு மலர்களை சாற்றி, வாயார அவனுடைய புகழை பாடி நாம் வணங்குவோம். அவனுடைய திருவடிகளில் தூய்மையான மலர்களை தூவி அவனுடைய நாமங்களை உச்சரித்து மனப்பூர்வமாக அவனை நினைத்து நாம் வணங்குவோமே. ஆனால் நெருப்பிலிட்ட பஞ்சு போல நாம் முன்னால் செய்த பாவங்களும், இனிமேல் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்களும் நெருப்பிலிட்ட பஞ்சு போல அழிந்து போய்விடும். எனவே மங்கையர்கள் நீராட வாருங்கள் என்னுடன் என்று அழைக்கிறாள் ஆண்டாள். பொதுவாக ஆண்டவனின் பாதார விந்தங்களை அடைய நிறைய வழிகளை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு குழந்தை தாயும் எவ்வளவு பந்தத்தில் இருப்பார்கள், பாசத்தில் இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். குழந்தை மேல் தாய்க்கும், தாயின் மேல் குழந்தைக்கும் எவ்வளவு பற்று இருக்கும் என்று தெரியும். குழந்தையும் தாயும் கண்ணாமூச்சி விளையாடுகிறார்கள். குழந்தை ஓடி ஒளிந்து கொள்கிறது. தாய் அந்த குழந்தையை கண்டுபிடித்து கூட்டி வருகிறாள். குழந்தைக்கு மகிழ்ச்சி. அடுத்ததாக தாய் ஓடி ஒளிந்து கொள்கிறாள். குழந்தை கண்டுபிடிக்க தேடுகிறது, அம்மாவை தேடுகிறது. இதுதான் விளையாட்டு. அங்கு ஓடி பார்த்து தேடுகிறது, இங்கு ஓடி பார்க்கிறது. அதற்கு தெரிந்த இடமெல்லாம் அந்த குழந்தை ஓடி ஓடி போய் அம்மாவை தேடுகிறது. ஒரு கட்டத்தில் குழந்தைக்கு பயம் வந்துவிட்டது. ஐயோ, தன்னுடைய தாயை காணவில்லையே என்ற வருத்தம் மேலோங்க வாய் விட்டு கதறி அழுகிறது குழந்தை, அம்மாவை காணவில்லையே என்ற ஏக்கத்தில், அந்த பயத்தில், அந்த பரிதவிப்பில் அந்த குழந்தை அழுகிறது. இதுவரை அந்த குழந்தை தேடுவதையெல்லாம் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த தாய் அந்த குழந்தை கதறி அழுகின்ற சூழலில் தன்னுடைய மறைவிடத்தை விட்டு ஓடி வந்து அணைத்துக் கொள்கிறாள். தன்னுடைய குழந்தையின் பரிதவிப்பை, தன்னுடைய குழந்தையின் அழுகையை அந்த தாயால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. இதுதான் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு, நமக்கும் இறைவனுக்கும் இருக்கின்ற அன்பு. இதைத்தான் ஆழ்வார்களும் சரி, நாயன்மார்களும் சரி நம்மை சொல்கிறார்கள். ஆண்டவனை பற்றி கொள்ளும் பொழுது சந்தேகமே இருக்கக்கூடாது. அவனுடைய தூ மலர்கள், அவனுடைய பாதங்களை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது, தூய்மையான மலர்களை சாற்றி அவனை வணங்கும் பொழுது சந்தேகமே இல்லாமல் முழுமையாக அவனை சரணடைந்து விட வேண்டும். இதைத்தான் திரௌபதி செய்தால் அந்த சபையில். பாஞ்சாலியின் துயிலுரியும் சருக்கத்தில் கண்ணனுடைய பாதார விந்தங்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள். தன்னால் முடியும் அளவுக்கு தன்னுடைய ஆடையை காக்க போராடி பார்த்தாள். அதுவரை கண்ணன் வரவில்லை. தனக்கும் மேலே, தன்னுடைய சக்திக்கு மேலே தான் அலைகளிக்கப்படும் பொழுது அவனே சரண் என்று அவனுடைய பாதங்களை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள் பாஞ்சாலி. அதற்கு பின்புதான் கண்ணன் அங்கு வந்தான் என்று சொல்கிறது நம்முடைய மகாபாரத கதை. கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன், கேள்வியே பதிலாக கண்ணன் என்று சொல்வார்கள். அந்த வகையில் இன்று நாம் திருப்பாவையில் 5ஆம் பாடலை கேட்டோம். நன்றி.